விஜய்க்கும் சீமானுக்கும் பிரச்சனை இல்லை, சீமானுக்கு மட்டும்தான் பிரச்சனை விஜய் மேலே. கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னா விஜய் தான். ஸோ அப்போ விஜய் நம்ம டார்கெட் பண்ணோம் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நீட். கேட்டால் கூட்டம் முடிஞ்சால் எங்கள் கூட்டு மக்கள்லாம் சேர அடுக்கி போட்டு போகிறாங்க. சேர அடுக்கி போட்டு ட்வீட் போய் அசிங்கமாக போட்டால் மட்டும் சேர அடுக்கி போட்டு என்ன போயிடுச்சு. 15 வருஷமாக அரசியல் பண்ணியிருக்கிறீங்க, குறைந்தபட்சம் நாகரிகமாக பேச தெரியுதா? முதல் முறையாக சட்டமன்றத்தில் வாக்களிக்க போறவங்க எல்லாம் பெரும்பாலும் சீமானுக்கு தான், 90% சீமான் தான் வாக்களிப்பாங்க. இப்போ அந்த 90% விஜய்க்கு போக போகுதுன்னா ஏற்கனவே இருந்த ஓட்டுல இருந்து புதுசா ஓட்டு ஆட் ஆகிற ஒரு ஏரியா பயங்கரமா கட்டாரு. அணில் ஏன் அங்கிள் அங்கிள் கத்துது? அது ஜங்கிள் ஜங்கிள் தானே கத்தணும். அப்ப நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்கன்னா பெருசா சஞ்சலப்பட்டிருக்கீங்க, பயந்துருக்கீங்க, டிஸ்டர்ப் ஆயிருக்கீங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். தீவிர தொண்டர்களா இருக்கிறவங்களே பாதி பேர் விஜய் ரசிகரா தான் இருப்பான். அவன் டிஸ்டர்ப் ஆகான மாட்டானா? இருக்கிறதையும் காலி போடுறதுக்கான வேலையா இது மாறிடும். இனிமே நம்ம எதிரி வந்து விஜய் தான் அறிவிச்சது. ஆமா, நான் கூட கொஞ்சம் பயந்து தான் இருந்தேன் வெளியேறங்கிறதுக்கு. நான் போர்ல அனௌன்ஸ் பண்ணதுனால. நம்ம வேற அந்த சாலிகிராம பக்கத்துல அதிகமா சுத்திட்டு இருப்போம். விஜயோட சொந்த வீடு வேற அங்க இருக்கு. திடீர்னு போறீர் மூண்டுச்சு என்ன பண்றது ஒரு பயம் இருந்துச்சு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வினோத் அறிமுகமாகும் பேய் கதை திரைப்படம் இப்போது உலகமெங்கும் திரையரங்குகளில். சீமான் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் தொடர்ந்து ஒரு கிளாஷ் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சீமான் சமீபமா விஜய் அவர்களை விமர்சிக்கிற விதமும் கொஞ்சம் மாறிட்டு இருக்குது. இப்போ வந்து புலி வேட்டைக்கு போறப்ப வந்து அணில் குஞ்சுகள்லாம் தாவிட்டு இருக்குன்னு சொல்றதா இருக்கட்டும், அணில் ஏன் அங்கிள் அங்கிள்னு சொல்லுது, ஜங்கிள் தானே சொல்லணும் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி விமர்சனங்கள் கொஞ்சம் அவரோட டோன் மாறதை பார்க்குறோம். எப்படி பார்க்குறீங்க அதை? விஜய்க்கும் சீமானுக்கும் பிரச்சனை இல்லை, சீமானுக்கு மட்டும்தான் பிரச்சனை விஜய் மேல. நான் விஜய் கட்சியினர் கூட சீமான பெருசா ரியாக்ட் பண்ணல. கிட்டத்தட்ட திமுகவினர் எப்படி விஜய் எதிர்வினை ஆற்றாம இருந்தாங்களோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் தாவைக்காவே இருக்கு சீமான் விவகாரத்துல. அது ரொம்ப பெரிய மெச்சூர்டா நான் பாக்குறேன். அது ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்டர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவரெல்லாம் சீண்டாதீங்க, அவர் இப்படிதான் பேசிட்டு இருப்பாரு, நீங்க கண்டுக்கவே யாருமே பதில் சொல்லக்கூடாதுங்கிற ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போல இருக்கு. பெருசா நம்ம யாரும் பேசி பதில் சொன்ன மாதிரி கூட தெரியல. பேசியிருக்கலாம், பட் நமக்கு எல்லாருக்கும் தெரியுற அளவுக்கு பெரிய எதிர்வினை நிகழல்ல. அப்படி இருக்கும்போது விஜய்க்கும் சீமானுக்கும் பிரச்சனையா கருத முடியாது. சீமானுக்கு விஜய் மேல பிரச்சனை இருக்குங்கிறதா நம்ம கருத முடியும். அவருடைய எதிர்வினைகளும் விமர்சனமும் இப்படித்தானே இருக்கும். இது ரொம்ப குறைவு தானே. அவர் ஆரம்பிக்கும் போதே போய் நடுரோட்டில் போய் நில்லு, ஒன்று அந்த பக்கம் நில்லு, இந்த பக்கம் நில்லு, நடுரோட்டில் வந்து லாரி அடிச்சு சாவுன்ற அளவுக்குலாம் பேசுவார். பெருசா டிஸ்டர்ப் ஆகிருக்கிறாரு. அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து கூட்டிகிட்டே இருக்கு. அதோட விளைவாக தான் நம்ம பார்க்கலாம். ஏன்னா பெரிய பாதிப்பு அவருக்கு தான் நிகழப்போகுதுன்னு சொல்றாங்க. அது அவருக்கே தெரியுது. அதனால டிஸ்டர்ப் ஆகிறாரு. இன்னொன்று, அவருக்கு கரண்ட் அஃபேர் பொலிட்டிஷியன் தான். அப்போ கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னா விஜய் தான். ஸோ அப்போ விஜய் நம்ம டார்கெட் பண்ணோம் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நீடு. அவர் பொதுவாகவே கரண்ட் அஃபேர் பொலிட்டிஷியன் தான். இன்னொன்று, அவரால் நம்ம கட்சியினருக்கு கட்சிக்குள்ள பெரிய சேதாரம் விளைய போகுது வாக்குகள்லும் போது. முதல்ல அவரை அனைத்து நம்ம கூட வச்சிட்டோம்னா இந்த வாக்குகள் பிரியாமல் இருக்கும், அவருடைய ரசிகர்களுடைய வாக்குகள் நமக்கு இருக்குங்கிற மாதிரி ஒன்று நினைச்சாரு. ஸோ இப்போ அது நிகழாதுன்னு தெரிஞ்ச போது அவர் என்ன பண்றாரு, சரி நம்ம விமர்சிப்போம். கோரா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்கல்ல, 8% ஓட்டு வாங்கியிருக்கிறாங்கன்னா ஒரு 4%, 5% கோர் நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் இருப்பாங்க, தொண்டர்கள் இருப்பாங்க. அவர்களை வந்து நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்க நம்ம விமர்சிப்போம். எதுக்கு தேவையில்லாம பண்ணணுங்கிற ஒரு நிலைக்கு வந்ததாக தான் நான் ஆரம்பத்திலேருந்து புரிஞ்சுக்கிட்டேன். அதோட அடுத்தடுத்த மாநாடுலாம் நடந்திருக்கு. அவர் ஏதாவது ஒன்று பேசணும் போது இன்னும் கொஞ்சம் காமெடி பண்றேங்கிற பேர்ல அங்கிள் சொல்லுது, ஜங்கிள் சொல்லுதுங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறார். நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க ஒன்று அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு, பட் அதில் கூட வந்து திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டுத்தையும் சேர்த்து பேசினாருன்றதுக்காக ஒரு மாதிரி கொஞ்சம் இன்செக்யூரிட் ஆயிரு. ரெண்டு நம்ம ஒன்று பேசிட்டு இருக்கோம், உனக்கு எதிராக பேசியிருக்கோம், ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்று முன் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆதங்கத்தில் கூட அந்த விமர்சனத்தில் வச்சிருக்கலாம். அது வந்து தப்பான விமர்சனம் இருந்தாலும் கருத்தியல் ரீதியாக இருக்கிறனால நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் இப்போ வரக்கூடிய விமர்சனங்கள் வந்து தனிநபர் தாக்குதலாகவும் ஒரு விஜய்ங்கிற இமேஜை டேமேஜ் பண்ற மாதிரியான இன்டென்ஷன் இருக்கிறதா தான் தொடர்ந்து தெரியுது. ஒரு கருத்தியல் ரீதியான விமர்சனங்களே பார்க்க முடியல. இவர் பேசினால இந்த விஷயம் தப்புனோம், இல்ல இதுவே தெரியாம பேசுறாரு அப்படிங்கிற மாதிரியும் இல்லாம விஜய்ங்கிற இமேஜை டேமேஜ் பண்ணோம். அவங்க வீடியோஸ்ல பேசுறதா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியில இருக்கவங்க அந்த வீடியோ டைட்டில் தம்ப்நெயில் ட்வீட் போடுறதெல்லாம் பார்த்தோம்னா கூமுட்ட கூட்டம், ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே கட்சியை வந்து ஒன்றுத்துக்கு இல்லாத கட்சின்னு ஒரு பிராண்ட் பண்ண ட்ரை பண்ற மாதிரி தெரியுது. இல்ல, அந்த பிராண்டிங் ஒர்க் அவுட் ஆகாது. அவங்க அதுதான் பண்ணி ஆகணும். அதை பண்ணி தான் அவங்களே தொண்டர்களை தக்க வச்சுக்க முடியும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க முன்னாடி எப்படி தானே, முன்னாடி இப்படி தான் ரஜினிகாந்த் இப்படி தான் எவ்வளோ பேசியிருக்காங்க. ரஜினிகாந்தை வந்து உலகத்தில் யாருமே இந்த அளவுக்கு விமர்சிச்சிருக்க மாட்டாங்க. அவரை விமர்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவருக்கு அரசியல் வரப்போறேன்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கே அவரை போட்டு அவர் கன்னடா அவர் அது என்னென்னவோ ரொம்ப பர்சனலாலாம் அவரோட ஃபேமிலி சர்க்கிள்குள்ள எல்லாம் போய் விமர்சித்த வீடியோஸ்லாம் நம்மகிட்ட இருக்காது. சீமான் அவர்களாக இருந்தாலும் சரி, கட்சியோட அடுத்த கட்டமாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி. ஸோ அவங்க அப்படி ஒரு வழிமுறையில் தான் வராங்க. ஸோ அது இப்படி தான் இருக்கும். இன்னும் போக இன்னும் அதிகமாக பார்ப்பீங்க. இதுக்கே ஷாக்காக வேணாம். இன்னும் டைரக்ட் அட்டாக், இன்னும் கொச்சைப்படுத்துதல், இன்னும் கேவலப்படுத்துதல் எல்லாமே இருக்கும். நீங்கள் விஜயோடைய தொண்டர்களை கூமுட்டை கூட்டம் அப்படியெல்லாம் சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. முதல்ல
உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி ஒன்று வருது. 15 வருஷமாக அரசியல் பண்ணியிருக்கிறீங்க, குறைந்தபட்சம் நாகரிகமாக பேச தெரியுதா சோஷியல் மீடியாவில்? அப்போ என்ன பொலிட்டிசைஸ்ட் ஆயிருக்கீங்க? கேட்டால் கூட்டம் முடிஞ்சால் எங்கள் கூட்டு மக்கள்லாம் சேர அடுக்கி போட்டு போகிறாங்கன்றீங்க. சேர அடுக்கி போட்டு ட்வீட் போய் அசிங்கமாக போட்டால் மட்டும் சேர அடுக்கி போட்டு என்ன பிரயோஜனம் இல்லையா? விஜய் இன்னைக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவங்க அப்படி தான் இருக்காங்க, ரசிகளாக இருந்து வந்தவங்க அவங்க அப்படி தான் இருப்பாங்க, அவங்க பிஹேவியர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். போக போக சரியானு நினைக்கிறோம். 15 வருஷமாக பண்ண அரசியல் பண்ண உங்கள் கூட்டம் எப்படி இருக்குங்கிற கேள்வியை வைப்பாங்க தானே. அதனால் அதை நம்ம ஆச்சரியம் ஒன்றும் இல்லை, இன்னும் வீரியம் அதிகமாகும். இது வேற சொல்லியிருக்காரு நினைக்கிறேன், February 7 மாநாடு நடத்த போகிறோம். மாநாடுனா எவ்வளோ கூட்டம், ஒரு எத்தனை லட்சம் பேர் வர போகிறாங்கன்னு பாருங்கள், ஒரு மாநாடு உரை எப்படி இருக்குன்னா நீங்கள் அங்கே பாருங்கன்றப்ப. அதுக்கு இப்படி 6 மாதம் டைம் வச்சே சொல்கிறது இல்லை. முந்தானத்தை அறிவிச்ச மாதிரி இருந்தது, அடுத்த நாளுக்கே இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டிட்டாங்க. எப்படி பார்த்தாலும் விஜயோட பெரிய கூட்டம் கூடாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதை விட எப்படி பெரிய கூட்டம் கூட்டுவார், காசு கொடுத்து கூட்ட போகிறாருன்னு தெரியல. நம்ம தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க தானே வந்தாகணும் இல்லையா? சீமானை பார்ப்பதற்கு வேற நீங்களோ நானோ இல்லை யாராவது கிளம்பி போவாங்களா? அவருடைய கட்சி கோர் தொண்டர்கள் தான் போகணும். அது எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. எல்லா பேரும் போனாலே ஒரு சில லட்சம் தான் வரும். அப்போ எப்படி இதோட பெரிய கூட்டத்தை அவர் கூட்டி காட்டுவார்னு தெரில. இதெல்லாம் ஒரு ஆதங்கத்தில் ஒரு சஞ்சலம், ஒரு பயம். நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டிங்கல்ல பயம்னு, போன இன்டர்வியூவில் கேட்டிங்கல்ல பயம்னு, இவங்க தான் பயத்தில் இருக்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அது வெளிப்படையாக தெரியுது. ஆக்சுவலி இப்படி ரியாக்ட் பண்ண வேண்டியதே இல்லை. அவரால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்க. அவர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, வரட்டும். ஜனநாயக நாட்டில் யார் வேணா வரலாம். அவருக்கு பெரிய ரசிகர்கள் இருக்காங்க, அவங்க தொண்டர்களாக மாறுவாங்க, ஃபைன். எங்களுக்கு இருக்க கூட்டம், நாங்கள் இத்தனை வருஷம் அரசியல் பண்ணியிருக்கிறோம், நாங்கள் ஒரு சித்தாந்த ரீதியாக ஒரு தொண்டர்களை திரட்டியிருக்கோம், அவங்க என்னைக்குமே எங்கள் கூட தான் இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பயப்பட வேணாம், எங்கள் தொண்டர்களை எங்களுக்கு பார்த்து அவ்வளோதானே. இதுக்கு மேலே என்ன விமர்சனம் பண்ண வேண்டியது இருக்குது சொல்லுங்கள்? இதுக்கு மேலே நீங்கள் விமர்சனம் பண்ணீங்கன்னா நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். நம்ம எப்போ டிஸ்டர்ப் ஆகிறோம் அப்போ தானே விமர்சனம் பண்ணுவோம். நீங்கள் திமுக பற்றி பேசும்பொழுது இது வரைக்கும் ரியாக்டே பண்ணாதவங்க இப்போ ரியாக்ட் பண்ணால் இப்போ கொஞ்சம் சஞ்சலப்பட்டிருக்காங்கன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுனீங்கன்னா பெருசாக சஞ்சலப்பட்டிருக்கீங்க, பயந்துருக்கீங்க, டிஸ்டர்ப் ஆகிருக்கீங்கன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த அளவுக்குலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இருக்கிறவங்கள நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக நம்ம கூட வச்சுக்கலாம். விஜய் விமர்சிப்பது தான் கரெக்ட்னு நினச்சிருக்கலாம், அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட யோசிச்சிருக்கலாம். பட் இது என்ன ஆகுனா, எப்படி பார்த்தாலும் இவரோட தீவிர தொண்டர்களாக இருக்கிறவங்களே பாதி பேர் விஜய் ரசிகராக தான் இருப்பான். வேற ஆப்ஷன் உங்களுக்கு கிடையாது. ஒரு 50% விஜய் ரசிகர்களாக தான் இருப்பாங்க, இன்னொரு 50% தான் வேற ரசிகர்கள் இருப்பாங்க. அப்போ அவன் டிஸ்டர்ப் ஆகானா மாட்டானா? இருக்கிறதையும் காலி பண்ணுறதுக்கான வேலையை இது மாறிடும். ஸ்ட்ராட்டஜி பேக் ஃபயர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அவர் கொஞ்சம் கவனமாக அதை ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கேள்விகளை வந்து சீமான் அவர்கள்கிட்டயோ இல்லை நாம் தமிழர் கட்சியில் இருக்க மற்ற நபர்கள்கிட்டயோ முன்வைக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக தான் எங்களுக்கு எதிரி, தாவேக்கா உதிரி, சும்மா சைடில் போகிற போக்கில் அடிச்சுட்டு போகிறோம், மற்றபடி அவங்கள நாங்கள் ஃபோக்கஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை எப்படி ஏற்றுக்கலாமா? திமுக எதிரி தான், அவங்க 15 வருஷமா அவங்களுக்கு எதிரி திமுக தான். இல்லை அவங்களோட செயல்பாடு அதை ஏற்றுக்கிற மாதிரி இருக்குதா? அவங்க இவங்களை எதிரியா பார்க்கலங்கிறது தான். இப்போ எனக்கு 100 பேர் எதிரியா இருக்கலாம், நான் யாரை எதிரியா பார்க்குறேங்கிறது தானே எனக்கு என்னோட எதிரி அவர் தானே. அதாவது மேலே இருக்கிறவங்க சோகால்ட், நம்ம ஒரு ஆர்டர் பண்ணால் எந்த வகையாக இருந்தாலும் மேலே இருக்கிறவங்க, கீழே இருக்க 100 பேர் நம்மளை எதிர்க்கலாம், 100 பேர் நம்மளை திட்டலாம். நான் யார் எனக்கு போட்டின்னு நினைக்கிறேனோ அவங்க தானே எதிரி. சிஎம் பாருங்க, எப்பவுமே எடப்பாடி மட்டும் தான் பேசுவார். இன்னைக்கு கூட ஒரு எடப்பாடி தான் பேசுவார். அவருக்கு என்னுடைய எதிரியா நான் நிப்பாட்டுவது அதிமுக மட்டும்தாங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. எல்லாரும் விமர்சனம் பண்ணுங்க, எல்லாரும் எனக்கு எதிரியாக முடியாதுங்கிறது ஒன்று இருக்குல்ல. அது மாதிரி திமுக இவங்களுக்கு திமுக எதிரி, திமுக இவங்களுக்கு எதிரி கிடையாது. ஏன்னா எப்பொழுது திமுக இவங்களுக்கு சரிசமமான எதிரியா மாறுவாங்கன்னா, அது எலெக்ஷன்ல வாக்கு சதவீதமும் சீட்டும் ஒரு சரிசமமான போட்டியான கட்சியாக உருவாகும் போது தான் அந்த திமுகவுக்கு நாங்கள் தான் எதிரி, நாங்கள் மட்டுமே எதிரிங்கிற இடத்த நோக்கி நகர முடியும். இப்போது வரைக்கும் அது கிடையாது இல்லை. அவருக்கு அந்த நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியல. ஒன் ஆஃப் தி எதிரியா இருந்த போதுன்னு தான் நினைக்கிறாரு. அந்த ஒன் ஆஃப் தி எதிரிகள் இல்லையா? ஒன் ஆஃப் நம்ம ப்ளூரல் யூஸ் பண்ணணும், சமீபத்தில் கேள்விப்பட்டேன். ஸோ ஒன் ஆஃப் தி எனிமீஸாக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, சீமான் விஜய் விமர்சிக்கிறது ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் டிஎம்கேவை டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி சில இன்சிடென்ட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு விஜய் வாரிசு அரசியல் பற்றி பேசியிருக்காரு அப்படின்னா, வாரிசு அரசியல் பற்றி பேசுனா முதல்ல நீ காங்கிரஸ்லேருந்து ஆரம்பி, ராகுல் காந்திலேருந்து கேட்க ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஸ்டாலினை அங்கிள்னு சொல்கிறாருன்னா, அணிலே அங்கிள்னு சொல்லுது, ஜங்கிள்னு தானே சொல்லணும். டிஎம்கேவை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் சீமானுக்கு என்ன வந்துச்சு? இவர் தானே தீவிரமாக எதிர்த்துட்டு இருந்தாரு, இல்லை நம்மளோட நல்லா எதிர்க்கிறாருன்றதுக்காக பண்ணுறாரா? என்ன காரணம் அது? இல்லை, அது நிறைய தேரி சொல்கிறாங்க. இப்போ நடுவில் முத்து மறைவுக்கு பிறகு மீட் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் இனிமே நம்ம எதிரி விஜய் தான் அறிவிச்சது. ஆமா, நான் கூட கொஞ்சம் பயந்து தான் இருந்தேன் வெளியேறங்கிறதுக்கு. நான் போர்ல அனௌன்ஸ் பண்ணது. நம்ம வேற அந்த சாலிகிராம பக்கத்தில் அதிகமாக சுத்திட்டு இருப்போம். விஜயோட சொந்த வீடு வேற அங்கே இருக்கு. திடீர்னு போர் மூண்டுச்சு என்ன பண்றதுங்கிற ஒரு பயம் வேற இருந்துச்சு. ஸோ அதற்கு பிறகு இப்படி சொல்லப்படுகிறது. நமக்கு தெரியாத விஷயத்தை நம்ம நம்ப வேண்டியது. திமுக சொல்லி பண்றாரு, நமக்கு தெரியுமா?
ஒரு மீட்டிங் நடந்தது, அதுக்கப்புறம் வந்து பேசுகிறோமோ நம்ம ஓரளவுக்கு கணிக்க முடியுது. பட் நமக்கு முழுமையாக தெரியாதுல்ல. கணிப்பு எல்லாரும் சொல்லிடுவாங்கல்ல. இப்போ உங்களே சொல்லிடுவாங்க காசு வாங்கிட்டு பேசுகிறாங்க. அப்போ நம்ம அதை நம்ம நம்பிட முடியுமான்னா ஒன்று இருக்குல்ல. ஸோ அதனால் நம்ம அந்த ஏரியாவுக்குள்ளே போகல. அவர் அப்படி தான், அவர் ஒன்று பேசுவார். அவர் ஒரு ஒரு நிரந்தர எதிரி அவருக்கு கூட கிடையாது. அவர் அதிமுக மேலே ஒரு சாஃப்ட் கார்னில் இருப்பார். திடீர்னு சம்பந்தம் இல்லாமல் அதிமுக பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு இருப்பார். அது ஒரு 2 வாரத்துக்கு இருப்பார். சம்பந்தம் இல்லாமல் பெரியாரை வந்து 1 மாதத்துக்கு விமர்சிக்கிறேங்க பேரில் பேசி மொத்தமாக பேக் ஃபயர் ஆகி கிரெடிபிலிட்டி ஏகப்பட்ட காலியாகி ஒன்று நடந்துச்சு. ஏதாவது அவசியம் இருந்துச்சு, ஏதாவது ஒரு அவசியம் இருந்தால் நீங்கள் அதை பேசுறீங்க. அப்போ அது ஏன் நிகழ்ந்ததுங்கிற, இது என்ன அஜெண்டா, எதுக்கு இதை பண்ணுறாரு, திடீர்னு வந்து பண்ணுறாரு, RSS சொல்லி பண்ணுறாரு, RSSகாரங்களே பேச தயங்குற விஷயத்தெல்லாம் இவர் பேசிட்டு இருக்காருங்கிற ஒன்று வருதுல்ல. அப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் விட்டுட்டு வேற விஷயம் பேசி இப்போ திடீர்னு விஜய் கையில் வச்சிருக்காரு. அப்போ திமுக சொல்லி தான் பண்ணுறாராங்கிற சந்தேகத்தை அவரே சந்தேகப்படுங்கிற மாதிரி ஆப்ஷனை கிரியேட் பண்ணி தராரு. பட் நான் அந்த ஏரியாக்குள்ளெல்லாம் சந்தேகப்படலை. ஏன்னா தெரியாமல் நம்ம அந்த ஏரியாக்குள்ளே போயிட்டு சந்தேகப்படுறது வேணா. நம்ம ஒரு காசு வாங்கிட்டு பேசுகிறாரு அப்படி நம்ம தெரியாத விஷயத்தை நம்ம அப்படி கொச்சப்படுத்த வேணாம், நம்ம கிளைம் பண்ண வேணாம். நான் அப்படி கிளைம் பண்ணுறது இல்லை. பொதுவாக நான் அவரை எப்படி பார்ப்பேன்னா, அவர் எப்பவுமே இப்படி தான். இது உங்களுக்கு இன்னைக்கு அதிசயமா இருக்கலாம். அவர் காலங்காலமாகவே இன்னைக்கு கரண்ட் அஃபேருக்கு ஒரு பாலிடிக்ஸ் ஒன்று பண்ணுவார். இன்னைக்கு கரண்ட் அஃபேர் விஜய். நான் முன்னாடி தான் திருப்பி சொல்கிறேன், இந்த கரண்ட் அஃபேருக்கு அவர் ஒரு வேலையை செய்கிறாரு. விஜய் எதுக்குன்னு முடிவு பண்ணிட்டார்ல, அப்போ விஜய் யாரை ஏற்றாலும் அவங்க சப்போர்ட்டில் பேசுவார், அவ்வளோதான். இதுவே வேற மனையில் இருந்தாருன்னா கரெக்ட் தானே அவர் சொல்றது, எவ்வளவு நாள் நீங்கள் ஆட்சி வைக்கணும்னு பேசியிருப்பாரு. இன்னைக்கு விஜய் எதிர்க்கிற மனையில் அந்த பாலிடிக்ஸ் பண்றதுனால அப்படி அந்த சைட்ல இருந்து பேசுவார். அப்ப நமக்கு என்ன தோணும், இவ்வளவு நாள் திமுக எதிர்த்து வரைக்கும் நான் திமுக ஆதரவா பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு நமக்கு தோணுது இல்ல. அது உண்மை இல்லைன்னா கூட அவர் இப்படிதான் பேசுவார். நான் அப்படி அதனால தான் அவரோட பாலிடிக்ஸ் களத்தில் அவர் இயங்குறது எப்பவுமே இந்த செயல்பாடு தான் இருக்கும். ஒண்ணு. இன்னொன்று, ஒரு மனுஷன் டெய்லி பிரஸ் மீட் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா நீங்க ஏதாவது ஒன்று பேசித்தாங்க, கேள்வி கேட்டுதான் இருப்பாங்க. பெரிய விஷயம் அதான், நீங்க டெய்லி பிரஸ் மீட். அப்போ நேற்று இந்த பேசும் கேள்வி கேட்கறேன், அதுக்கு ஒன்று சொல்றாரு, அதை கிளைம் பண்றதுக்கு ஒன்று சொல்றாரு, அதை நியாயப்படுத்த ஒன்று சொல்லி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாரு, மொத்தமா முடிஞ்சது இல்ல. ஸோ அதுல ஒரு பிரச்சனை. எப்படி பிரஸ்ஸை சந்திக்கவே மாட்டாரு மோடி, ஸ்டாலின் வந்து ப்ராப்பரான பிரஸ் மீட் சந்திக்க மாட்டார், விஜய் இன்னும் பிரஸ்ஸை சந்திக்கவில்லைன்னு சொல்றோமோ அது மாதிரி டெய்லி பிரஸ்ஸை சந்திக்கிறது கூட ஒரு வகையான பிரச்சனை. தேவைக்கு சந்திக்க அண்ணாமலை இப்படிதான் டெய்லி சந்திச்சு இருந்தார், டெய்லி கண்டென்ட். டெய்லி கேட்கும்போது பத்திரிகையாளர் கேள்வி கேட்பாங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒரே இதை சொல்லிட்டு இருக்க முடியாது, ரிப்பீட் பண்ண முடியாது. அப்போ புதுசாக வந்து பேச வேண்டியது இருக்கும்போது இந்த மாதிரி மாறிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ பெரியார் இஷ்யூ ஒரு உதாரணத்துக்கு சொன்னீங்க. அந்த மாதிரி அவரோட அந்த ஸ்டாண்ட் மாறுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ விஜய் அவர்கள் முன்னாடி தம்பின்னு சொல்லிட்டு இருந்தார், இப்போ விமர்சிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் இந்த கிரெடிபிலிட்டிங்கிறது அவருக்கு சீமானுக்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்குதா, அதை எப்படி பார்க்கறது? இல்லை, கிரெடிபிலிட்டி குறைஞ்சிட்டு தான் இருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம், முதல்ல ராஜீவ்காந்தி அவர்களும் கல்யாண சுந்தரம் அவர்களும் கட்சி விட்டு வெளியே போனதுல இருந்து ஆரம்பித்து அதற்கு பிறகு எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் கட்சியோட முக்கியமான முகங்கள் யாருமே இல்லை. கட்சி தோல்வி, ஜெகதீச பாண்டியன் தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. முக்கியமான முகங்கள் யாருமே இல்லை. இப்போ இன்னைக்கு கட்சியில் அவர் கூட யார் இருக்காங்க, நமக்கு தெரிந்த முகங்கள் யாருமே இல்லை. புதிதாக வந்த ஒரு சில முகங்கள் இருக்கு. இது தெரிந்த முகங்களுக்கு உள்ளாடி நம்ம பேசுவது. கட்சிக்குள்ள மாவட்ட செயலாளர்கள் வெளியே போயிட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க, தொண்டர்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வெளியே போகிறது நம்ம நடுவில் நிறைய பார்த்தோம். அந்த பெரியார் இஷ்யூக்கு அப்புறம் நிறைய பார்த்தோம். அப்போ ஒவ்வொரு தொகுதி வாரியாகவும் மாவட்ட வாரியாகவுமே ஒரு பெரிய இவரோட நீண்ட நாள் இருந்தவங்க எல்லாம் வெளியே போயிருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கு காரணமே இந்த கிரெடிபிலிட்டி குறைஞ்சது தான். கிரெடிபிலிட்டி குறையாத வரைக்கும் சின்ன எல்லா தலைவர்கள்ட்டையும் மிஸ்யூஸ் இருக்கும். எல்லாமே நம்ம 100% நேசிக்கிற மாதிரி ஒரு தலைவர் இருந்துட முடியாது, இருக்கவும் முடியாது, கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் கிரெடிபிலிட்டியை உடையும் போது என்னடா இது இவ்வளோ தூரம் ஸ்டாண்டை மாத்துறாரு, சுத்தமாக கிரெடிபிலிட்டி போயிடுச்சு, இது எப்படி நம்ம இவரை நம்பி ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் பேஸாக இருக்கும்போது தான் எல்லா விஷயமும் பெருசாக நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறோம், சம்பளம் சூப்பராக வந்துருங்க 1ஆம் தேதி அப்படின்னா சின்ன சின்ன இஷ்யூலாம் நம்ம கண்டுக்க மாட்டோம். சம்பளத்தை லேட் பண்ண வச்சுக்கோங்களேன், சம்பளமே லேட் ஆகுது, அப்புறதுக்கு இவ்வளோ டென்ஷன் நம்ம தாங்க வேற வேலை பார்த்துட்டு போவோம்ல. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ பேஸ் அந்த கிரெடிபிலிட்டி அவருக்கு உடைந்தது தான் இந்த விஷயத்துக்கு காரணம். அது குறைஞ்சிட்டே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் அந்த கிரெடிபிலிட்டியை வாக்கு சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணி அவருடைய விஜயால எனக்கு எந்த பாதிப்பு இல்லை, நாங்கள் வளர்ந்துட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதை விட அவருடைய வாக்கு, அவர் வாங்கக்கூடிய வாக்கு கிரெடிபிலிட்டி அவருக்கு குறையில்லை, நாங்கள் அதே கிரெடிபிலிட்டியோட தான் இருக்கோங்கிறத ப்ரூவ் பண்ணுறதையும் சேர்த்து தான் இந்த எலெக்ஷனோட ரிசல்ட் அமையும்னு நினைக்கிறேன். 8% 2% குறைஞ்சிட்டா கூட நீங்கள் வந்து பெரிய டேமேஜாக தான் நம்ம பார்க்கணும். 8% அவருக்கு 10 ஆகணும். 8% நின்றுடுச்சு அப்படின்னா கூட டேமேஜ் தான். ஏன்னா முதல் தலைமுறை இந்த வருஷம் வந்தவங்க இருக்காங்கல்ல, 2021 சட்டமன்ற தேர்தலில் வாக்களிச்சுட்டு அதுக்கு பிறகு இப்போ காத்திருக்கக்கூடிய இந்த 4 வருடம் வந்து காத்திருக்கக்கூடிய முதல் தலைமுறையாக சட்டமன்றத்தை வாக்களிக்கிறவங்க தான். பார்லிமெண்ட் எலெக்ஷன் போட்டிருப்பாங்க, அதை விட்டுருவோம். முதல் முறையாக சட்டமன்றத்தை வாக்களிக்க போறவங்க எல்லாம் பெரும்பாலும் சீமானுக்கு தான் 90% சீமான் தான் வாக்களிப்பாங்க. இப்போ அந்த 90% விஜய்க்கு போக போகுதுன்னா ஏற்கனவே இருந்த ஓட்டுலேருந்து புதுசாக ஓட்டு ஆட் ஆகிற ஒரு ஏரியா பயங்கரமாக கட்டாக இருக்கு. அப்போ ஆல்ரெடி இருந்த கோர் ஓட்டு இருக்குல்ல, அதுலேயும் போயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை தான்.
ஸோ அதையும் சேர்த்து நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கிறாரு. அதான் அந்த மாநாட்டில் அறிவிச்சிருக்காருல, ஒரு பெருசாக வேலை செய்வார்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சீமான் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே வந்து ஓட் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. ரொம்ப கிராஜுவலாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் பட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த டைம் நீங்கள் அந்த கிரெடிபிலிட்டி இஷ்யூ சொல்கிறது, விஜய் ஃபேக்டர் இருக்கிறது, இதெல்லாம் சேர்த்து அது குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு ஆங்கிள்லேருந்து நம்ம பார்க்குறோம். உண்மையிலே குறையறதுக்கு சான்சஸ் இருக்குதா, இல்லை ஏதாவது பண்ணி மேனேஜ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிடுவாரா? குறையிறதுக்கு தான் சான்ஸ் அதிகம். அப்போ அது குறையாமல் இருப்பதற்கு ஒரு பெரிய வேலை திட்டம் வேணும், செயல் திட்டம் வேணும். இந்த எலெக்ஷன் இந்த 8 மாதத்தில் விஜய்க்கு எப்படி நம்ம ஒன்று சொல்கிறோமோ அது மாதிரி இவர் அந்த 8 10 ஒரு பெரிய தொடர் செயல்பாடுகள் வேணும்னு நினைக்கிறேன். என்ன கேட்டால் அவர் இந்த தனிப்பட்ட விமர்சனம் தான் தூக்கி போட்டு ரொம்ப தீவிரமாக அவர் தமிழக நலன் அவர் மேலே நமக்கு ஒரு பிடிச்ச விஷயம் ஒன்று உண்டு. அவனுக்கு 1000 விமர்சனம் வச்சாலும் ஏதோ ஒரு சைடில் ஒரு ஏரியாவில் அவர் டச் பண்ணிட்டே இருப்பார். ஆமாம், தமிழ் நிலத்துக்கான நலன் ஒன்று இருக்குல்ல, அதை தொடர்ந்து பேசிட்டே இருப்பார் இல்லையா? தொடர்ந்து பேசுவார். ஏதாவது ஒரு ஏரியாவில் இயற்கை வளங்கள் பற்றி பேசுவார், ஏதாவது ஒரு இஷ்யூவை வந்து அட்ரஸ் பண்ணி பேசுவார். எல்லா மக்கள் போராட்டத்திலையும் போய் நிற்பார், பேசுவார். அது ஒரு கன்சிஸ்டன்சியான வேலை. அதை அதுக்கு நம்ம அவரை பாராட்டணும். அந்த கன்சிஸ்டன்சி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆனதுக்கான காரணம். இப்போ அந்த கன்சிஸ்டன்சியில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கதான் நான் பார்க்குறேன். ஸோ அடுத்து வரக்கூடிய இந்த 8 மாதங்கள் அவருடைய செயல் திட்டம், அவருடைய பயணம், பிரச்சாரம், மாநாடுகள் எப்படி எந்த மாதிரியான விளைவை ஏற்படுத்துங்கிறத பொறுத்து தான் அடுத்த வாட்டி ஒன்றும் நம்ம நினைச்ச அளவுக்குலாம் ஒன்றும் பாதி போராத போல இருக்கு. மாநாட்டில் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டாரு அப்படிங்கிற பெர்செப்ஷன் கிரியேட் ஆகணும், அவர் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுதான், அப்படி நடந்தால் தான் அது இன்க்ரீஸ் ஆகும். இல்லாத பட்சத்தில் குறைவதற்கு தான் வாய்ப்பு அதிகம். ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி வந்த இளைஞர்கள் கொஞ்சம் வெளியே போனால் கூட புதுசாக வருஷம் இளைஞர்களுள்ள வந்துட்டே இருந்தாங்க ஒரு எலெக்ஷனுக்கும். அப்போ அதனால அது அதிகமாகிட்டே இருக்கு. இனிமேல் புதுசாக வர்றவங்க ஒரு ட்ராப் நிகழப்போகுது இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால அவருடைய குறைவதற்கு தான் வாய்ப்பு அதிகம். பட் அது அவர் கையில் தான் இருக்குது, அவருடைய வேலை தான் அது மாற்றும். இப்போ கள செயல்பாடுகள் பற்றி சொன்னீங்களா, அந்த பனைமரம் மாரி கல் இறக்கிறதா இருக்கட்டும், மாடு மேய்க்கிறது, இப்போ மரங்களின் மாநாடு அடுத்து பண்ண போகிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கிரவுண்ட் லெவலில் என்ன மாதிரி இம்பாக்டை கிரியேட் பண்ணும், மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும்? ஆக்சுவலி அது தேவையான பாலிடிக்ஸ் தான். நீங்கள் வந்து இயற்கை தமிழக நலன் சார்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை அட்ரஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அரசியல் கட்சிகள் பெருசாக அதை அட்ரஸ் பண்ணுறது இல்லைங்கிறது ஒரு போதாமை இங்கே இருக்குது. அதில் சட்ட சிக்கல்கள் இருக்குது, ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. அதை தாண்டி அதை அட்ரஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். அது சீமான் ஒருத்தர் தான் அட்ரஸ் பண்ணுறாரு. மற்ற கட்சிகள் யாரும் இந்த மாதிரி ஏரியாவை டச் பண்ண மாதிரி தெரியாது. ஒரு வகையில் நம்ம இங்கேருந்து பார்க்க அது ஒரு NGO பாலிடிக்ஸ் மாதிரி நமக்கு தோணும். இல்லை, அது ஒரு சீரியஸான பாலிடிக்ஸ் தான். அது தேவையும் கூட அவர் அதை பண்ணுறது. அதை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அதோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அது ஒரு ஆமாம் இல்லை, உண்மையான விஷயம் இல்லை, இது நம்ம கவனம் செலுத்தணும், இதை நம்ம ஒரு டிஸ்கஷனாக மாற்றணும், நம்ம இதை பேசணும் அப்படிங்கிற அந்த விவாதம் நிகழலை. பெரும்பாலும் அது ஒரு அவர் மறையிறது ஒரு கேலியான விஷயமா மாறிடுது. அவர் பேசுகிற விஷயம் ஒரு கேலியான விஷயமா மாறிடுது. சும்மா ஒரு இது மாதிரி தான் பேசியிருப்பாங்க மாதிரி தான் பெரிய இம்பேக்டாக இருக்கே தாண்டி அவர் பேசக்கூடிய ரொம்ப தேவையான அரசியல் வந்து இம்பேக்டை ஏற்படுத்தலைங்கிறது தான் ஃபேக்ட். ஓகே. அது அவங்களோட சீரியஸான கோர் தொண்டர்களை தாண்டி வெளியே இருக்கிறவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அதன் மூலம் அவர் பேசுகிறத பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி ஆமாம் இது ஒரு முக்கியமான பாலிடிக்ஸ், யாரும் வந்து பொது வெளியில் பேசுகிற மாதிரியோ டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை மீடியாக்கள் குறைஞ்சபட்சம் டிஜிட்டல் சேனல்ஸ் கூட அதை கையில் எடுக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அது கையில் எடுக்கிற அளவுக்கு அதோட டிசைன் இல்லை. அந்த போராட்ட வடிவம்ங்கிறது அதுவுமே இதோட தொடர் செயல்பாடுகள்னால வந்த விளைவுதான். இங்கே மரத்துல எல்லாம் ஏற வேண்டியது இல்லை, எல்லாத்தையுமே எல்லாம் அழகா செதுக்கி ஏணி வச்சு மேலே ஏறி போய் அந்த மட்டையில் இருக்கக்கூடிய முள்ளெல்லாம் செதுக்கிட்டு எங்கே போய் நிற்கிறதுக்கு நிற்கணும். நீங்கள் கீழே நின்னே போராட்டம் பண்ணலாம். ஸோ அந்த போராட்ட வடிவமும் அந்த டிசைனும் வந்து அது எப்பவுமே சீமான் அவர்களுக்கு சமீப நாட்களாக அவர் என்ன பண்ணாலும் அது ஒரு கேலியான ஒரு ஏரியாவை நோக்கி நகருது இல்லை. அது அவருக்கு இருக்க ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அது அவரால் நிகழ்ந்தது தானே. அவருடைய தொடர் பேச்சுக்களும் செயல்பாடுகளும் அவருடைய எதிர்வினைகளும் எல்லாம் சேர்த்து அவர் என்ன பண்ணாலும் அது ஒரு காமெடியான விஷயமாக பார்க்கப்படுவது அவரே நிகழ்த்தினது தான். இப்போ அதை மெயினாக உடைக்கணும். அதை உடைச்சாதான் அந்த சீரியஸ்னஸ் போய் சேரும் இல்லையா? ஸோ அந்த ஏரியாவில் அவர் கவனம் செலுத்த நினைக்கிறேன். உண்மையாகவே பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணலை. அது ஓகே இப்படி ஒன்றும் பண்ணிட்டு இருக்காருங்கிற மாதிரி தான் ரிசீவ் பண்ணுறாங்களே தாண்டி நோ இம்பேக்ட் தான் சொல்லணும். நிச்சயமா நிறைய அரசியல் கருத்துக்கள் பயந்துக்கிட்டே நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வினோத் அறிமுகமாகும் பேய் கதை திரைப்படம் இப்போது உலகமெங்கும் திரையரங்குகளில்.